பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம், அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். ஆமென். இங்க நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் யார்? இந்த சிம்சோன் சிறு வயதிலிருந்தே தேவனால் அதிகமாக நேசிக்கப்பட்டு யாராலும் அடக்க முடியாத, யாராலும் கிரகிக்க முடியாத மிகப்பெரிய வல்லமைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை எங்கே எப்படி செயல்படுகிறது என்று யாராலும் அறிய முடியாமல் பயங்கரமாய் தேவனுக்காக நின்றவன். எதிரிகளை எல்லாம் ஒரு ஆளாக நின்று யுத்தத்தில் எல்லாம் வெற்றியை கண்ட ஒரு மனிதன். பெலிஸ்தர் என்று சொல்லப்படுகிற எதிராளிகளை தோற்கடிக்க முடியாமல் ஆமென் தேவன் வல்லமையாய் பயங்கரமாய் ஆமென் தன்னிடத்திலே இருக்கிறதை, தேவ பிரசன்னத்தை உணர்கிறதை நாம பார்க்க முடியும். இதை எப்படி, எங்கே இருந்து எப்படி இவன் செய்கிறான் என்று பார்க்கும்படியாக அவன் தெலீலாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணினிடத்திலே தன்னுடைய ரகசியத்தை, ஆவிக்குரிய ரகசியத்தை, எங்கு அபிஷேகம் இருக்கிறது, எப்படி செயல்படுகிறார் என்பதை ஆமென் அந்த ஒரு ஸ்திரீனிடத்திலே தான் ஷேர் பண்ணுகிறதையும் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் பாருங்க, இங்கு வேதத்திலே அதான் நாம பார்க்கிறோம். அவள் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது, அதாவது தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா ரகசியத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறான், அந்த ஸ்திரீனிடத்திலே வெளிப்படுத்துகிறான். இங்க பாருங்க, நம்ம ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலே ஆமென் நாம எல்லா விஷயத்தையும், தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா தரிசனத்தையும், தேவன் தந்திருக்கிற அபிஷேகமோ வல்லமையோ தேவ பிரசன்னமோ அவைக்குரிய எந்த நன்மையாக இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் ஷேர் பண்ணிடாதீங்க. அது நமக்கு ஒரு ஆபத்தாய் முடியும். ஆமென். தேவ சமூகத்தில் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பி கேர்ஃபுல். எப்பவுமே கேர்ஃபுல்லா எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசானவன் எப்போ நம்மை அழிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுல போய் விழுந்துடாதீங்க, எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க, யாரிடத்திலும் போய் விழுந்துடாதீங்க, யாரிடத்திலும் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு தந்ததை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்னும் வல்லமையா இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.